தன் நாட்டு இராணுவத்தை அனுப்பி எங்களை லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிச்சார். ஐபிகேப்னு ஒன்று அனுப்பி 20,000 என் இன மக்களை கொன்று குவிச்ச அந்த செயலுக்கு பேர் என்ன? தன் நாட்டு இராணுவத்தை இன்னொரு நாட்டுக்கு அனுப்பி அந்த நாட்டு மக்களை கொன்று குவிச்ச பேர் அது இன்டர்நேஷனல் டெரரிசம் இல்லையா? அப்போ அவர் இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் இல்லையான்ட்டேன். உடனே கைது. பேசின என்னை விட்டு கூட இருந்த எங்கள் ஐயா அண்ணன் குளத்தூர்மணி எல்லாரும் ஜெயில், ஒரே ஜெயிலில் கிடக்குறோம். எங்களுக்கு ஜெயிலுக்குள்ளே ஒரு ஜெயில். நாங்கள் சர்வதேச பயங்கரவாதிகள்னால கோயம்புத்தூரில் 45 நாளாக 50 நாளாக போட்டாங்க. அதில் ஒரு பெருமை இன்னும் நினைவு இருக்குது. எங்கள் ஐயாவுக்கு நினைவு இருக்கும். நான் சொன்னேன், இந்த கதவை திறந்து உள்ளே போனவுடனே நம்ம பாட்டை செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் இருந்த சிறை அறை அது. ஆமாம், எங்களுக்காவது ஒரு கழிவறை ஒன்று கட்டி வச்சுருந்தான். அது கழிவறை மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம பாட்டை இருந்த காலத்தில் அது இல்லை, ஓடு தான். ஓடு ஒரு மண் கொடுப்பான். அதான் அதை நினச்சிக்கும் போது இப்போவும் நெஞ்சில் வந்து ரத்தம் கசியும். அப்படிலாம் போராடி பெற்ற சுதந்திரம் கருணாநிதி வீட்டில் அடமானம் வச்சுட்டு போயிட்டாங்களேன்ட்டு நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்குது.